சென்னையில வந்து சர்க்கிள் நல்லா இருந்ததால, நான் கொஞ்சம் வேகமா சினிமா வாய்ப்புகள் தேடினேன். அப்போ என் நண்பர் ஒருத்தர் இங்க ஓவியக் கல்லூரியில படிச்சுட்டு இருந்தார், தமிழரசுன்னு சொல்லிட்டு. அவர் மூலியமா ஓவியக் கல்லூரி பிரின்சிபலா இருந்த சந்துரு மாஸ்டருடைய அறிமுகம் கிடைக்குது. அவர் தான் எனக்கு சினிமாவுக்கான வாய்ப்புகள் ஒவ்வொரு டைரக்டரா, தங்கர் பச்சன், யார் கண்ணன் இந்த மாரி ஆட்களுக்கு கடிதம் குடுத்து அனுப்புவார். அவர் கடிதம் கொண்டு போய் குடுத்தாவே மிகப்பெரிய மரியாதை கிடைக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு அவங்க அவர் மேல, ஓவியர் சந்துரு மேல வச்சிருக்கக்கூடிய மரியாதை அவ்வளோ பெருசா ரொம்ப உச்சத்தில இருப்பார் அவரு. ரொம்ப திறமைசாலி. சந்துரு மாஸ்டர்ன்னு போணும்னு சொன்னாவே இமிடியேட்டா உட்காருங்க தம்பி, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன சாப்பிடுறீங்கன்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மரியாதை நிறைஞ்ச மனுஷனா இருந்தாரு. தங்கர் பச்சன் சார் மூலியமா தான் எனக்கு அகத்தின் சாருடைய பழக்கம் கிடைச்சது. இதுக்கு முன்ன சிவகாமி ஐஏஎஸ்ன்னு ஒரு அதிகாரி ஒருத்தவங்க இருந்தாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான அதிகாரி. கரெக்ட்டா இருந்தாங்க. ரொம்ப பெண்களுக்காகவும், விளிம்பு நிலை மக்களுக்காகவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். பணியில இருந்துகிட்டு ஒரு ஆட்சியாளர் எப்படி பணி செய்யணுன்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் அவங்க. அவங்களோட உறவும் கிடைச்சது. அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு பண்ணாங்க. அந்த படத்தில நான் ஊடாகன்னு ஒரு படம் பண்ணாங்க. அந்த படம் 2, 3 அவார்ட்லாம் வாங்கிச்சு. அதில தான் நான் ஃபர்ஸ்ட்டு கேமராவ பார்த்தது நான் அந்த படத்தில தான். அதுக்கு பிறகான பயணம் வந்து அகத்தின் சாரோட தொடர்ந்துச்சு. வான்மதி, காதல் கோட்டை, கோகுல் சிதை இப்படி தான் நம்முடைய